ஹாய் யூசுப், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஊரில் வந்திருக்கான். திருநெல்வேலியில் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு இன்னும் 1 இயர் இருக்குது. ஸோ வந்து திருநெல்வேலியில் நான் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்திருக்கான். ஸோ அவங்கள அப்படியே வீடியோ கூப்பிட்டு போகிறத நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோ எடுத்து கொடுத்துடலான்னு இருக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ நான் 10 மணிக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த டயத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அது ஆங்கிள் வந்து ஒழுங்காக இல்லாமல் இருந்திருக்கும். நான் வீடியோவில் பார்த்தேன். ஸோ இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஆங்கிள் உங்களுக்கு ஒழுங்காக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த ஆங்கிள் உங்களுக்கு வந்து சரிப்பட்டு வரலன்னா சொல்லுங்கள், வேறு ஆங்கிள் மாற்றிக்கிறோம். எல்லோரும் அவங்க ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நானும் காலைல ஓட்டு போட்டு வந்துட்டு அப்படியே அவனையும் பார்க்க கிளம்பிட்டேன். ஸோ வாய்ஸ் எல்லாத்துலையும் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கனால கூட்டமாக இருக்குது. ஸோ ஆங்கிள் எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ எனக்கு ஆங்கிள் சத்தியமாக தெரியாது. வீடியோ எடுக்கிறப்ப நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். பட் உங்களுக்கு சரி ஆங்கிள் பார்க்குறப்ப அதேமாதிரி எல்லோரும் பைக் ஓட்டுறப்ப ரைடிங் ரேஸ் க்ளவுஸ்லாம் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஸோ அதை தான் நான் எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒன்றா இருக்கும் எப்பயுமே. ஸோ நான் க்ளவுஸ் போடலை. ஸோ சீக்கிரம் வாங்கிடுவேன். பட் ஹெல்மெட் போட்டுருக்கேன். ஸோ எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. முடிஞ்சாலும் பொறுமையாக ஓட்டுங்க. இப்படி ஒரு சில இடத்துல மட்டும் வேகமாக ஓட்டுங்க. அதுக்காக நான் வேகமாக ஓட்டு தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். பட் பார்த்து சூதாரணமாக இருந்துக்கிறேங்க. ஏன்னா என்னோடய போன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பேசியிருப்பேன். ஸோ இங்கே தான் நான் ஓட்டு போட்டேன். ஸோ ஓகே, நான் பார்த்தீங்களா கிறுக்குரிய ஏறி வருவாங்க. கேட்டால் நம்மளும் சொல்லுவானு பெரிய மயிர் மாதிரி. ஓகே, நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதுவே ஃபோனு தான் லாக் எடுத்தேன். புதுசாக மோட்டோவில் ஆரம்பிச்சு போகிறீங்க. இல்லைன்னா வந்து வீட்டுக்கு வீடியோ பண்ணால் கேமராலாம் எதுவும் முக்கியமாக கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிற ஃபோன் எந்த ஃபோன்னாலும் பரவாயில்ல. நீங்கள் இதில் வச்சு உங்கள் ஸ்கில்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். உங்க கூட இருந்துச்சுன்னா என்ன அதுக்கு மேலே கிளிப்பாங்க. நீனு ஒரு சேனல் வச்சிருக்கீல, இரு திருப்பிக்கிறேன். கண்டமா போவா? போலாம். ஹரியை கூப்பிட்டுருக்கலாம்லடா. நாளைக்கு நம்ம தனியாக நாளைக்கு இன்னொரு வாட்டி போயிடும். சரி சரியா? ஓகே, ஃபைனலாக கிளம்பியாச்சு. ஃப்ரெண்டோட நாளைக்கு லாங் ரேஞ்ச் போவோம். சரி சரி. நாளைக்கு பைக் இங்கிருந்து எவ்வளோ தூரம்டா? 20 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். 20 கிலோமீட்டர் வரும்டா. 20 கிலோமீட்டர் வரும். நாளைக்கு தனுஷ்கோடியும் கொண்டு வந்து போயிடலாம். அரியமான் போயிடலாம். காய்ஸ், நாளைக்கு தான் பிற்கில் பெரிய ரைடு பிளான் பண்ணியிருக்கிறோம். இங்கே லாக்கடா. அரியமான் போயிடலாம்ல? கண்டிப்பாக போகலாம். பெட்ரோல் மட்டும் போட்டுரு. பெட்ரோல் போட்டுடலாம். நாளைக்கு அரியமான் போயிடலாம். லாக் ஆகிட்டா கேமரா? ஆயிடுச்சு. என்னடா? ஆமா ஆமா, இப்பெல்லாம் மாட்டு போனா நம்ம ஊருக்காரங்க சிரிப்பாங்க. நம்ம ஊருக்காரங்க அவங்க எப்பவுமே ப்ரோ இங்கேயே சிரிக்க போடு கைஸ். டம் டும் டம் டும் நடப்போம். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. இன்னும் மறந்துட்டேனே. இங்கேயே சிரிப்பாங்கய்யா. அதுக்காக நம்மளுக்கு பிடிச்ச தொடக்கூடாதுல்ல. அவன் செட் பண்ணியிருக்கான் ஹெல்மெட்டோட. இவங்க அந்த பைக் அதே பாத்தியாரா? ஒன்றும் கூட என்ன தெரியுமா? அப்படி பாரா போய் காட்டுவோம்.
ஓகே ஃபைனலாக கிளம்பியாச்சு. ஸோ போகிறதில்ல பெட்ரோல் போட்டு அப்படியே போக வேண்டியதுதான். ஸோ வந்து இந்த பயவில் கூட்டம் வந்துருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எனக்கு தெரியும் போல். ஸோ அங்கே போய் அவரை நான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து சும்மா கிட்ட உள்ள இடத்துக்குலாம் போயிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோலாம் நான் கொடுத்துருப்பேன். விழுவண்டி அப்புறம் குந்துகால் எல்லாமே. ஸோ நாளைக்கு தான் வந்து அரிசல் மலை அரியமான் அப்புறம் வந்து சம் டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்குலாம் போகலான்னு இருக்கோம். கொஞ்சம் லாங்காக பார்ப்போம். நாளைக்கு இப்போ குந்துகாலுக்கும் போகிறோம்ல. சொல்லுத்தான் இவங்க பின்னாடி வந்து கிரிக்கெட் பேசிட்டு வராங்க. சன்ரைசர்ஸ் ஈசாலா கப் நம்தே எங்களுக்கு கடைசி வரை எங்க மூச்சு தான். ஈசாலா கப் நம்தே சார் ஈசாலா கப் நம்து வாய முறாடே என்ன அது உட்காந்து கிரிக்கெட் ஃபன் பண்ணிட்டு இருக்கான்னு. ஐயோ ஐயோ வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். லாரி ஓட்டுறானா பிளேட் ஓட்டுறானான்னு தெரில. நம்ம வண்டி 60க்கு மேலே போகுது, அது பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. தீர்த்தம் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா, நம்ம வண்டியில் பெட்ரோல் இல்லை, அதனால மெதுவாக போவோம். அந்த லாரி முன்னாடி போட்டோம். எப்பயுமே தண்ணி லாரி அப்புறம் லாரி இவங்களாம் வேகமாக போகிறாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சளவு அவங்கள ஃபாஸ்ட் ஓட்டை கடிச்சு தூரமாக போயிருங்க. அப்படி விட்டால் முடிஞ்சளவு பின்னாடி பொறுமையாக வாங்க. ஸோ அதெல்லாம் ஹெவி வெஹிக்கிள் டக்குன்னு பிரேக் அடிச்சா நின்றோம். நம்ம பைக்கு வந்து நிற்காது, ஏன்னா நம்மளுக்கு நம்ம பைக்கோட கெப்பாசிட்டி பிரேக் இதெல்லாமே. ஸோ அதனால் பார்த்து சேஃபாக இருந்துக்கிறேங்க. இதை தான் நான் பண்ணான்னு சொல்கிறேன். ஸோ எப்போயுமே திரும்பி பார்த்துட்டு இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புங்க. புரிய சில லூசு புரிய பண்ணுறதுனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது. 2 பேரும் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்குறேன். நம்ம பைசா பார்த்துக்குறோம். நான் ஓட்டு போட்டு அப்படியே வரேன்டா. இல்லை 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 மத்தியானம் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போவோம். பொம்பளை பிள்ளைய பார்க்குறான் பாருங்க. ஸோ இதான் நான் படித்த ஸ்கூலு. 3rd-லேருந்து 8th வரை இங்கே தான் படித்தேன். அந்த லாரி ஏதோ ஒர்க்கு நினைக்கிறேன், டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வண்டி இப்போ 60 கிட்ட போயிட்டுருக்கு. வண்டி அதுக்குள்ள அங்கே போயிடுச்சு லாரி. ஸோ பார்த்து சேஃபாக போங்க ப்ரோ, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி எம்டி பைக்கில் தான் வெளியே போகலான்னு ஐடியாவில் இருந்தோம். பட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்து வேறு ஒரு வேலை வந்துருச்சு. ஸோ அதனால் அவன் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டான். அது ஃப்ரெண்டு வண்டி தான், நான் அப்பப்போ வாங்கிக்கிருவேன். ஸோ அதனால் இப்போ அண்ணன் வண்டி வாங்கிட்டு வந்துட்டேன். நாளைக்கு எந்த வண்டியில் போகிறோன்னு தெரில, பார்ப்போம். டே 150 ரூபா சொல்லு. 150 ரூபா? ஆமாம், என்கிட்ட ஒரு 50 ரூபா தரேன். ம் ஏன்டா இறங்குற? இந்தா கண்டென்ட்டாக போட்டுருவாங்க. 150. போமாடா. அவர் பண்ணிட்டாரா? நீ எங்கிட்ட போகணுங்கண்ணே? எங்கிட்ட போகணுங்கண்ணே? அது நம்ம அந்த சந்தருக்கு பார்த்தியா? ஆமாம், அங்கே போயிட்டு அந்த குளிக்கிற இடம் வருதுமா. குளிக்கிற இடமா? ஆமாம், தெரியலடா. வில்லுண்டிக்கு போகிறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். சரி சரி. இங்கே இப்போ குளிக்கிற ஆசைப்பட்டே நீ இதுக்குள்ளே போ. இதுக்குள்ளேயா? ஆமாம்.
2 பேர் தான். ஸோ ஏதோ குளிக்க போகிறாங்க, நான் 2 பேரும் தெரில, பார்ப்போம். கடலில் குளிக்கவா? அதுக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கேடா வெண்ணமானே. எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில இருக்கேடா வில்லுண்டி சைடு குளிக்கிறதுக்கு. குளிக்கலாம்னா போட உள்ள ஒன்றும் எடுத்துகிட்டு வரலையாண்ணா? நாங்கள் தான் எடுத்து வரல. ரைட்டா, இதே கண்டென்ட் ஆக்கிடுறா ப்ரோ. எனக்கு இதை வழி தெரியாது, நீ சொல்கிற ரூட்டு. நம்ம போகிற வழி என்ன தெரியுமா? மரணப்பாதை. மரணப்பாதை. நம்ம வந்து இடத்தெல்லாம் காட்டிக்கோ, பேக்கப் பண்ணிக்கோ. மாடியோ மாம்பரி குழி. ஹெல்மெட்லாம் கையில் கொண்டு வா, ஓகேவா? இது என் கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்த ஹெல்மெட்டு, கொண்டு தான் வருவேன். ஏன் மாப்பிள்ள, எலெக்ஷனும் போட்டாச்சு, இன்னும் ரோடை மட்டும் என்ன சரி பண்ணாம அப்படி வச்சிருக்காங்க? அதான்டா முக ஸ்டாலின் ஆட்சிங்கிறது. என்ன மோனே, எனக்கு காப்பி ரைட் வாங்கி கொடுத்தது சும்மாடா. அப்படில ஏ லெஃப்டா ரைட்டா? வழி தெரியலனா சும்மா இருக்கணும், வழி தெரியும். இதான் கன்ஃபார்ம் வழி. இங்கே ரைட்டு வீடு தான் இருக்குது. இல்லை போ. ஸோ கைஸ், ஒரு வழியாக மண்மேடுக்கு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ரைட் இருக்கு போகிறோம். கடை பாதை இருக்கு, ரைட்ரா. ஸோ குளிக்க வரணும்னா அவ்வளோ போய் டிஸ்டன்ஸாக நான் குளிக்க வரோம். ஏ உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கும்லடா குளிக்கிறதுக்கு? எங்கள் வீட்டுக்கு நேரம் எங்கே கிடக்கிறதா இருக்குது, கோவில் தான். அங்கே இப்போ இந்திக்காரங்க யாரும் வந்துருக்காங்க. சரி, 10 டைம் ஏதாவது பண்ணி விட்றாங்க. ரைட்ரா. ஒரு வழியாக நம்ம இயற்கை கடல் பகுதிக்கு வந்துச்சு, பைக்கை ஓரம் கட்டி. ஓகே கைஸ், வந்தாச்சு. இப்போ இங்கே குளிக்க போகிறாங்க. இங்கெல்லாம் கடலுக்கு வரவங்க இணல் விட்டாங்க. இப்போடா இணல் இல்லை இங்கே. ஸோ இங்கே 2 பேர் தான் நம்ம கூப்பிட்டு வந்தவங்க. ஸோ இங்கே நீ இருக்கிறது எங்கேயோ போகணும், எங்கே சொன்ன? வில்லேண்டி போயிட்டு குந்துகால் போவோம். அப்புறம் அந்த போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் போயிட்டு. சரி, அப்படியே 2 பேரும் ஒரு ஹாய் சொல்லிருங்கடா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன். டாடே அப்படிலாம் நாங்கள் இருப்போம் கூட. அந்த தொல்லை ஃப்ரெண்டுன்னு பேரில். இது வந்து ப்ரோ உங்கள் ஃபோனு? சரி, தண்ணியில் போட்டு இதுதான் வந்து ரால் பிடிக்கிற பிளேஸ். இதா? ஆமாம். என்ன ரால்? பூனியா? பூனி கிடையாதா? சரி, போட்டலாம் தெரியுமா? அது என்னதப்போ நடுக்கடலில் வீடு கட்டி வச்சுருக்காங்க. ஏய் ஒரு நீ இப்போ ராமேஸ்வரம் கூட்டு போயிருக்கலாம்ல, அப்படியே 6ஆம் நம்பருக்கு வெண்ணமா அவனை சட்டி இது பார்த்துருப்பார்ல ப்ரோ. போகிறப்ப கூப்பிட்டு போகிறோம், அந்த அங்கே தான் போக போகிறோம் அடுத்து. ஆமாம், அங்கே சொன்னேன்ல மாட்டாவரா எப்படி இருக்குன்னு பார்க்கட்டாரு. சிப்பி இது சிப்பி இல்லை. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். குளி இன்னைக்கு பார்த்து க்ளீனாக இருக்குல்ல? சரி, 2 பேர் குளிக்க போகிறாங்க, நம்ம அப்படியே இருப்போம். ஸோ இங்கே இதை முடிச்சுட்டு அப்படியே அந்த பாலம் இருக்குல்ல அங்கே போயிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே அங்கே இடத்துல போய்ட்டு அப்படியே குந்தகால் போயிட்டு வேறு இன்னைக்கோட விளாக் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம் வீடியோ வரப்போகுதுன்னு தெரில. அப்படி பெருசாச்சுன்னா 2 கட் பண்ணிக்கிறேன். அடுத்த நாளைக்கு ஒரு வீடியோ குளியும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் குளிடா, இது அழுக்காக இருக்கும்டா முன்னாடி. டே விஷாலு, அந்த ப்ளூ கலரில் இருக்கார் அங்கே போ, அதான் ஆழமாக இருக்கும். கொஞ்சம் முன்னாடி நான் வந்து போ. எங்கே உடம்பு முதல் 6 பேக்ஸ்லாம் வச்சுருப்பேன், இப்போ ஒன்றுமே இல்லை உனக்கு. ஏய் பார்த்து கூட்டு பாலமாக இருக்கிறதுக்கான வந்து பெரிய பிளேயர்ல. ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? குளிக்க போகிறோம். ஆஃப் எடுக்கணும், குளிக்க போகிறோம். போ. போய் குளிடா, போடா.
இதான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் சரி குளிச்சுட்டாங்க போங்க. நாளைக்கு அங்கே கூட்டு போவோம். அரிச்ச இது ஸ்டைலுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கு. இவ்வளோ தண்ணிக்கல இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன்டா இன்னைக்கு மீன் பிடிச்சது அங்கே சோளம் வந்தான்ல குருவித்தரையில் ஃப்ரெண்ட் வீட்டில் 10 மணிக்கு அப்லோட் பண்ணேன். அடுத்து இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் அப்லோட் பண்ண பார்ப்போம். நீ இப்போ என்ன வீடியோ கொடுக்குற இல்லையா யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஃபயரு கொடுக்கலையா? ஏண்டா திருப்பி குடிப்பா இல்லையா? காய்ஸ் பப்பி சேமா இருக்கான். சட்டி விளம்பரத்துக்கு போக போகிறான். என்ன சட்டிடா அது? ஓகே சார் குளிச்சுட்டு வரட்டா, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ 2 பேரும் நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் குளிக்க போகலன்னா ஸோ ஹெல்மெட்டு ஃபோனு எல்லாமே நம்மள்ட்ட தான் இருக்குது. ஸோ இங்கேயும் வச்சுட்டு போய் இடம் இல்லை கேஷ். அதனால தான் இவன் குளிக்க சொன்னால் நம்ம வீட்டு பின்னாடி இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. அதை வச்சுட்டு திடீர்னு சொன்னானுங்க. அதான் நான் குளிக்க போகல. சரி அவங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டோம். நம்ம நாளைக்கு குளிப்போம். ஸோ நல்லா என்ஜாய். ஸோ ஹாய் கேஷ். நல்லா திருப்பி பேசிட்டு நினைக்காதீங்க. வந்ததுலேருந்து என் ஃபேஸை கட்டல இல்லை. ஸோ டேரெக்டாக சன்னைட்டுக்கு இருந்து பேசுகிறேன். கொஞ்சம் கலராக தெரிஞ்சுன்னா கோச்சிக்கிறாதீங்க. கண்ணு ரொம்ப கூசுது. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ஸோ இப்போ இவங்களோட என்ஜாய் பண்ணுறோமோ அடுத்து நம்ம பசங்க அங்கேருந்து வராங்க மதுரையிலேருந்து. அவங்க மே மாதம் வரேன்னு சொன்னாங்க. பட் எப்போ வராங்க தெரில. அவங்க தானே அவங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். முடியல காஷ். ஹெல்மெட் ஒரு வெயிட்டாக இருக்குது. வெயில் அதுக்குமே அச்சுமா பொழக்குது. முடியல. பட் கண்டென்ட் கொடுத்தா நான் இனிமேல் வேறு வழியில் காலேஜ் முடிச்சாச்சு. இனிமேல் நம்மளுக்கு யூடியூப் தான் எல்லாமே ஆகிப்போச்சு. ஸோ முடிஞ்சாலும் யூடியூப்பில் பெரிய ஆளாக ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் நல்லா கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பை காஷ். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். 2 பேரும் மீன் பிடிக்கும்னு சொல்லி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே. என்னடா மீன் பிடிச்சிட்டிங்களா இல்லையாடா? ஆமா பிடிச்சிட்டியா? என்னடா ஒன்றுமே தெரில. 2 பிடிச்சிருந்தா. ஸோ இது வந்து சூட மீன் குட்டின்னு சொல்லுவோம். ஓ கையில் வச்சுக்கிட்டு சரிதா ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. சூட மீன் குட்டி. ஸோ இது வந்து நம்ம பச்சையாக சாப்பிடலாம். அடிப்பேன். நீ மனசு பிரிவியே கிடையாதுடா டேய். உடனே தான்டா அடுத்து இது டிஸ்கவரில் கொண்டு போய் விடணும். என்னடா துப்புடா இப்ப பைத்தியமே துடிக்குதுடா வயிற்றுக்குள்ள போயிட்டு. ஸோ நான் பல்லு விளக்கல. மீன் செத்து போச்சு. தெரிஞ்சது தானே. அடக்கம் பண்ணிடுறோம். உயிர் வந்துச்சுடா. ஸோ கைஸ் வயிற்று வந்து வாயில் வந்துட்டு உயிர் வந்துச்சு. துடிக்குது பாருங்க. பார்த்து. ஸோ இதுக்கு வந்து உடம்புல ஏதோ அடிபட்டுருன்னு நினைக்கிறேன். சரிதா நிறைய விட்டுண்டா. இரு வரேன் காய்ஸ். இவங்க 2 பேரும் குழந்தையா மாறிட்டாங்க. என்னென்னமோ பண்ணுறாங்க. ஸோ ஐஸ்கிரீம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க லூசு மாதிரி. ரைட்டா இல்லை. ஸோ அந்த பையன் வந்து நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்கான். ஸோ அதனால் நம்ம சுற்றி காட்டுறதுனால வந்து இவனை எதுவும் நான் பண்ணாமல் இருக்கேன். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நடந்த நிலைமையே வேறு. கரெக்டு தானே? தப்புலாம் இல்லை. கரெக்டு தான். ஸோ ஓகே அவ்வளோதான் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் காய்ஸ். அவன் வந்து இப்போ ஒரு பேர் சொன்னால எஸ்கே டிவி கேமிங்னு. அது அவனுடைய காய்ஸ். இப்போ அவன் சொன்னால எஸ்கே டிவிங்கிறது வந்து அவனோட சேனல் நேம், கேமிங் சேனல் நேமு. ஸோ நான் சேனலோட லிங்க் நம்ம சேனல் எல்லா வீடியோ லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போய் அவனை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் வீடியோ கொடுக்காம இருக்கிறான். பிடிச்சிக்க மறுபடியும் கம்பேக் கொடுத்துறான். வீடியோ கொடுப்பில கேமிங் வீடியோலாம் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க.